காதல் ரீசெட் ரிப்பீட் நம்ம விஜய் அண்ணன் அதான் ஏஎல் விஜய் அண்ணன் வந்து இயக்கி இருக்கிற ஒரு படம். மது முகேஷ், ஜியா சங்கர், அர்ஜுன் அசோகன் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. நம்ம எம்எஸ் பாஸ்கர் சார் நடிச்சிருக்காங்க, ஜெயபிரகாஷ் சார் நடிச்சிருக்காங்க. நம்ம தலைவர் வந்து ஹரிஸ் சேராஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் போட்டிருக்காரு. ஒரு மாதிரி புது விதமாக ஒரு மாதிரி மெலடி மியூசிக்கல் காம்படிஷனில் இருக்கும்போது ஒரு மாதிரி தனியாக அப்படி ஜாலியாக அப்படி காதுக்கு இதமாக வந்து ஒரு மியூசிக் வந்து போட்டிருக்காரு. பெரிய லாஜிக் இல்லாத ஒரு படங்க. இவ்வளோ லாஜிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சுந்தர்சி படத்தில் லாஜிக் பார்க்குற மாதிரி தான். ஸோ அங்கங்கே கட்டாயி போகும், ஜம்ப் அடிப்பாங்க, மேலே விழுவாங்க, அப்படிலாம் இருக்கும். எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு காமெடி, ஒரு மாதிரி ரொம்ப லைட் ஹார்ட்டட் இந்த காமெடி இருக்கும்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் ஓனராக இருப்பார், ஒரு டாக்டராக மாதிரி ஒரு இடையில அந்த ஃபன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. மது முகேஷ் கிட்டத்தட்ட ஸ்டாக்கிங் மீட்டர் தான் தலைவன், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகாக, ரொம்ப பொலைட்டான, அதாவது நிறைய வார்த்தைகள் இல்லாமல் எக்ஸ்ப்ரெஷனில் இருக்கிற ஒரு கேரக்டரு. அது அவ்வளோ சூப்பராக நல்லாவே பண்ணியிருக்காரு. அங்கங்கே பிட்ஸ் அண்ட் பீசஸாக மிஸ் ஆகுது சில விஷயங்கள்லாம், அதுதான் இந்த படத்தோடைய பெரிய பிரச்சனை. பட் அதர்வைஸ் நீங்கள் போய் உட்காந்துட்டு பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் ஒரு தேட்டரில் உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு ஜாலியான ப்ரீஸியான இந்த ப்ரீஸியான என்டர்டெயினர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து நீங்கள் ஏற்கனவே ஹாலிவுட்டில் இதோட பக்கத்துலலாம் வந்துருக்கு. கண்டிஷன் ஒன்று தான், பட் ஸ்கிரிப்ட் வேறு. ஆப்வியஸ்லி இதில் வர்ற அந்த மெடிக்கல் கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒன்றே தான். ஆனால் அதை வந்து ஒரு புது டேக்கில் வந்து விஜயனை வந்து எடுத்திருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சரியாக பண்ணியிருக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக படத்துக்குள்ளே பண்ண வேண்டியது, இன்னும் கொஞ்சம் ஆழமாக பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே சரியில்லாமல் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு பிரச்சனை. பட் அதர்வைஸ் ஜாலியாக ஹாப்பியாக போய் உட்காந்துக்கிட்டு மூளையை கழட்டி வச்சுக்கிட்டு உட்காந்து ஹரிஜராஸ் அண்ணனுடைய இந்த இசையை கேட்டு அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. கோத்தகிரி அண்ட் அந்த யூகே அந்த சுற்றி இருக்கிற விஷயங்கள்லாம், அந்த விஷுவல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக, ஸ்காட்லாண்ட் அதை சுற்றி இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதை என்ஜாய் பண்ணணும், ஒரு ஜாலியான ஒரு ப்ளசண்ட்டான என்டர்டெய்னர் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள். ஜியா அவங்க வந்து நல் வரவு நல்லா சூப்பராக இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஷன்ஸு, இந்த வார்த்தைகள், உச்சரிப்புகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணும். பட் அதர்வைஸ் ஒரு நல்வரவு, நல்ல ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். அர்ஜுன் அசோகன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை போட்டு ஒரு மாதிரி ரொம்ப வில்லத்தனமான ஒரு காமெடியன் மாதிரி ஒரு மீட்டர் எடுத்திருக்காரு. அது நல்லா ப்ளசண்ட்டாகவே இருக்குது. அதான் சொல்கிறேனுங்க, எதிர்பார்ப்புகள் பெருசாக வச்சுக்காமல் அப்படி போயிட்டு ஜாலியாக அப்படி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இது ஒரு ஒர்த்தியான என்டர்டெய்னராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.